Hello designers, welcome to our channel SPS Aari Designer. இன்னைக்கு நம்ம லீஃப் ஃபில்லிங் ஸ்டிட்ச் தான் பார்க்க போகிறோம். பட்டன் ஹோல் ஸ்டிட்சை வச்சு ஆல்ரெடி எப்படி லீஃப் ஃபில் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிட்ச் வந்து ஃப்ளை ஸ்டிட்ச், அந்த ஃபிஷ் போன் ஸ்டிட்ச் இருக்கு இல்லையா, அதை வச்சு எப்படி வந்து லீஃப் ஃபில்லிங்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லீஃபை ட்ரா பண்ணிவிட்டு ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கோங்க. பட்டன் ஹோலுக்கு ஆஸ் யூஷுவல் எவ்வளோ அளவு லென்த்து எடுப்போமே அந்த லென்த்துக்கு என்ன பண்ணுங்கன்னா செயின் போடுங்க. செயின் போட்டுட்டு லாக் போட்டுருங்க. ஓகேவா? ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் போட்டுறோம். போட்டுட்டு இப்போது ஃபிஷ் போன் ஸ்டிச்சுக்கு சைடில் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி சைடில் எடுங்க. எடுத்து பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுங்க. போட்டு குட்டியாக லாக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ ரைட் சைடு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஸ்லாண்டிங்காக போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே கொண்டு வந்து ஒரு லாக் போட்டுருங்க. அவ்வளோதான். இதை கண்டினியூஸாக பண்ணோன்னா லீஃப் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? திருப்பி என்ன பண்ணுறோம், ரைட் சைடு குத்தி அப்படியே பட்டன் ஹோல் எடுத்துகிட்டு வந்துட்டு லாக் போடுறோம். திருப்பி லெஃப்ட் சைடு ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி இதையே தான் நம்ம பண்ண போகிறோம். லீஃப் ஃபுல்லாத்துக்குமே இதான் பண்ண போகிறோம். இப்போ ரைட் சைடு குத்திட்டு ஸ்லாண்டிங்காக அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் கோட்டுக்கு லெஃப்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த குட்டி லாக்கு. ஓகேவா? இப்போது லெஃப்ட் சைடில் குத்தி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த குட்டி லாக் வந்து ரைட் சைடில் இருக்கணும். அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு ஆப்போசிட்டில் போடும்போது அந்த கோடு இல்லாமல் அந்த கோட்டுக்கு முன்னாடி போடுங்க. இப்போ லெஃப்டில் குத்தும்போது கோட்டுக்கும் ரைட் சைடில் குத்திக்கோங்க. இதே மாதிரி லீஃப் ஃபுல்லாத்துக்கும் நம்ம வந்து பண்ண போகிறோம். நான் சொல்கிறது புரியலன்னா வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒன்றும் இல்லை, ஃபிஷ் போன் ஸ்டிச்சை நடுவில் போடுற அந்த ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு போட்டோம் அப்படின்னா லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச். இது தான் லீஃப் ஃபில்லிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. லீஃபை வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சும் ஃபில் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த மெத்தட்லேயும் ஃபில் பண்ணலாம். இப்போ அந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே சைடில் இருக்க மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலாக லீஃபில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த வி ஷேப் லைன் வந்திருக்கும். போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வியூ வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங்கை விட ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது. இப்போது எட்ஜுக்கு வந்துட்டோம். இப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாக இப்போ போடுற மாதிரி ஸ்டிச்சு போட்டுருங்க. போட்டுட்டு லாக் போட்டுருங்க. லாக் போட்டுட்டு திருப்பி வந்து லெஃப்ட் சைடு போக வேண்டாம். இதுலேயே குட்டி குட்டியாக போடுங்க பட்டன் ஹோலை. எப்பயுமே ஒர்க் பண்ணும்போது நம்ம எதை ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த ட்ரா பண்ணியிருக்கிறது மேலே தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். சரிங்களா? செயின் சின்னதாக வருதா பெருசாக வருதான்னு பார்க்காதீங்க. ஆரம்பத்தில் நம்ம சைஸ் வேறு மாதிரி வந்திருக்கும், மிடில் வேறு மாதிரி வந்திருக்கும், முடிக்கும்போது அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட சைஸ் வந்து குட்டியாக இருக்கும். நம்மளுக்கு அது முக்கியம் கிடையாது. நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ முடிச்சுட்டு செயின் போட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே லெஃப்ட் சைடு வந்துடலாம். இந்த இடத்துல செயின் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதை நம்ம முடிச்சுட்டு வெளியில் வந்து அவுட்லைனுக்கு செயின் ஸ்டிச் கொடுப்போம். ஓகேவா? நம்ம எந்த ஃபில்லிங் கொடுத்தாலும் அவுட்லைனுக்கு கம்பல்சரி என்ன கொடுத்துருவோம், செயின் ஸ்டிச் கொடுத்துருவோம். அதனால் பிரச்சனை கிடையாது. அந்த இடத்துல 2 செயின் போடுறது தெரியவும் தெரியாது. நான் செயின் போட்டிருக்கேன்றதே உங்களுக்கு தெரியாது. இப்போது லெஃப்ட் சைட்லேயும் அதே மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுங்க. குட்டி குட்டியாக அந்த ஷேப் வர்ற வரைக்கும் போடுங்க. இப்போ லீஃப் ஷேப் அழகாக வந்துடுச்சிங்களா? இப்போ என்ன பண்ணோன்னா அதை சுற்றி செயின் ஸ்டிச் கொடுத்து அவுட்லைன் வந்து அழகாக கவர் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலான்னா இதை சுற்றி வந்து சுகர் பீட்ஸில் அவுட்லைன் கொடுக்கலாம், சரியில் அவுட்லைன் கொடுக்கலாம்.
சரியில் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். சுகர் பீட்ஸ்லாம் நம்ம இன்னும் வரல. நீங்கள் பீட்ஸ் போட கற்றுக்கிட்டதுக்கப்புறம் சுகர் பீட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆன்லைன் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.